கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளியில் மாணவியிடம் அத்துமீறிய தலைமை ஆசிரியரை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கடுமையாக தாக்கினர். மேலும் அவரை அரை நிர்வாணத்துடன் அழைத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம். விவேக், இந்த சம்பவம் எந்த மாதிரி அதிர்வலைகளை கடலூரில் ஏற்படுத்தியிருக்கிறது? உங்களின் தகவல். வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவியை தலைமை ஆசிரியர் ஒருவர் அந்த பள்ளியிடம் அத்துமீறி நடந்ததாக ஒரு புகைப்படம் வெளியானது. இந்த புகைப்படம் வெளியானதை அடுத்து விருத்தாச்சலம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த தகவல் அந்த மாணவியோட உறவினர் மற்றும் பெற்றோருக்கு தெரிய வர உடனடியாக அந்த இடத்திற்கு சென்ற அந்த உறவினர்களும் மற்றும் பெற்றோரும் அந்த பள்ளி ஆசிரியரை அரை நிர்வாணமாக அடித்து சாலையிலேயே இழுத்து சென்றனர். இதனால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு வந்த விருத்தாச்சலம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் தலைமையிலான போலீசார் மிகவும் தாக்கப்பட்ட அந்த ஆசிரியரை அழைத்து சென்று பள்ளியில் பாதுகாத்தனர். தொடர்ந்து அங்கு குவிந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவரை விடுவிக்க வேண்டி பெற்றோர் மற்றும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களும் அவரிடம் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனால் அங்கு இரு தரப்பினருக்கும் காவல்துறைக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த ஆசிரியரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த பள்ளியிலோட இருக்கக்கூடிய மாணவர்களோட உறவினர்கள் மற்றும் பெற்றோர் வந்து அந்த விருத்தாச்சலம் பகுதியில சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 45 நிமிடத்திற்கு மேலாகவும் இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. பள்ளியில இந்த மாதிரி மாணவியிடம் அத்துமீறிய அந்த புகைப்படம் வெளியானது அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய அடுத்து தொடர்ந்து அந்த பகுதியை தற்போது பதற்றமான சூழல் நிலை வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தினால அந்த தலைமை ஆசிரியர் மிகவும் தாக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அதனை அடுத்து அந்த காவல்துறையினர் அந்த பகுதியில பாதுகாப்பு கொடுத்து தற்பொழுது பெற்றோரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதிலும் இரு தரப்பிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது சாலை மறியல் நடைபெற்று வருகிற சூழலும் அங்கு நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதியில பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மோகன்ராஜ், இந்த சம்பவம் குறித்த உங்கள் செய்திகளுக்கு நன்றி விவேக் குமார்.